ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ஃபவுண்டரி நாலேஜ் ஏன் ரொம்ப முக்கியம்? என்னோட கோர்சஸில் ஃபவுண்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு கோர்ஸு இன்பில்டாகவே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஃபவுண்டரி அப்படிங்கிறது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து மதர் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கேஸ்டிங்கை எப்படி ஃபண்டமெண்டலாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, மோல்டிங், க்ளோசிங், மெல்டிங், ஹீட் ட்ரீட்மெண்ட், நாக் அவுட் அண்ட் டீகோரிங், கட்டிங், ஃபிட்லிங், வெல்டிங்னு ஒரு ஃபவுண்டரியில் கம்ப்ளீட்டாக ஒரு இன்ஜினியர் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப ஏராளம். ஒரு கேஸ்டிங்கோட பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் அந்த கேஸ்டிங்கை எப்படி மெஷின் பண்ணுறாங்க, அந்த கேஸ்டிங் ஒரு ப்ராடக்ட்டை எப்படி அசம்பிள் பண்ணுறாங்கிற அடுத்த கட்ட நாலேஜில் நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஸோ ஃபவுண்டரியோட நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டீல் ஃபவுண்டரியில் நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வாட் இஸ் மெட்டீரியல் கிரேட், ஒரு ப்ராசஸ்னால் என்ன, டிஃபெக்ட்னா என்ன, அந்த டிஃபெக்ட் எப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபவுண்டரியில் தான் லேர்ன் பண்ண முடியும். இந்த ஃபவுண்டரியோட கோர் ப்ராடக்ட்டை வச்சு தான் நம்ம மெஷின் ஷாப்பில் அதோட அடிஷ்னல் சர்வீசஸாக மிஷினிங் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது அசம்பிளியில் அசம்பிள் பண்ணுறோம். அது ஒரு ப்ராடக்ட் ஃபார்மாக எண்டு கஸ்டமருக்கு போய் சேருது. ஸோ ஃபவுண்டரியோட நாலேஜ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான, சவுண்டான, ஹெல்த்தியான மெக்கானிக்கல் இன்ஜினியராக ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தமான மோர் கான்டென்ட்டுக்கு நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவேன்.